ஹே காய்ஸ், நான் உங்கள் பீஸ்லெஸ் ஸ்பீக்கர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தி 155cc கிங்குன்னு சொல்லலாம். எமகா R15 தான் ஆக்சுவலாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக நியூ வெர்ஷன் கைஸ். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்சுவலாக கார்பன் ஃபைபர் டிப் பண்ண மாதிரி ஆக்சுவலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஆக்சுவலாக இருக்கிறதுலே டாப் வேரியண்ட். இப்போதைக்கு அரௌண்டு 2,45,000 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லி யூஎஸ்டி வந்துடும், அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் வந்துடும். அதுக்கப்புறம் டுவல் சேனல் ABS, அதுக்கப்புறம் 155cc சிங்கிள் சிலிண்டர், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது கைஸ். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வைசர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் ஆக்சுவலாக வந்து போட்டிருக்காங்க. அக்கறை போய் R1M ஃபர்ஸ்ட் காப்பி தான், ஒரிஜினல் வந்து போட்டால் செம்ம காஸ்ட்லி ஆகும். அதுக்கப்புறம் ஸ்வீட் கவுல் ஆக்சுவலாக வந்து போட்டிருக்காங்க கைஸ். இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுட்டு அப்படியே ஒரு சின்னதாக ஒரு டாப் அண்ட் கிளிப் மாதிரி பாட்டுட்டு அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த வண்டியில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மீட்டர் தான் கைஸ். மீட்டர் வந்து அப்படியே ஒரு 390 டிஸ்பிளே மாதிரி பெருசாக கொடுத்துருப்பாங்க. நல்லா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில். ஆக்சுவலாக LED ஸ்க்ரீன் பயங்கரமாக இருக்கும். பகல்லையும் விசிபிளாக இருக்கும், அண்ட் நைட்டில் சூப்பர் விசிபிளாகவே இருக்கும் இந்த வண்டி. ஆக்சுவலாக பேக்கில் ஆக்சுவலாக 130 செக்ஷன், அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன் ஆக்சுவலாக கொடுத்துருப்பாங்க ஸ்டாக்கில். ஆக்சுவலாக 140 செக்ஷன் ஆக்சுவலாக வந்து வருது இதில். அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் வேறு எதுவும் இல்லை கைஸ். ஃப்ரண்ட்லேயும் ஆக்சுவலாக அட்ஜஸ்டபிள் தான். இந்த வண்டியோட சிசி பார்த்தீங்கன்னா ஒரு 155cc தான் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த இன்ஜினு. ஆனால் 155 ஸ்பீடு ஆக்சுவலாக வந்து இந்த வண்டியும் போகும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. எமகானாலே ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்க முடியும்னு ஒன்று ப்ரூவ் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த பைக் தான் ஆக்சுவலாக. ஓகே கைஸ், நம்ம அப்படியே ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு போயிடலாம். எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு அப்படியே டாப் பண்ணி பார்த்துலாம். நியூட்ரலில் இருக்குது கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஆக்சுவலாக சும்மா RPM தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா லவுடாகவே இருக்கும். எங்கள் பப்ளிக்லாம் இருக்காங்க, அதனால் நம்ம ஃபுல் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஓகே, அப்படியே டிரைவ் எடுத்துகிட்டு போயிடலாம். சின்னதாக டாப் அண்ட் ஓட்டுவோம், எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலியாக தான் இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. நிறைய ஒரு ஹை மாடல் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வர ஒரு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஒரு இந்த இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் 400cc இதுவில் இருக்குது, NS 400 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டில் அவ்வளோதான் கைஸ். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் வேறு எதுலையுமே கொடுக்கல. பயங்கரமாக ஆக்சுவலாக யூஸ்ஃபுல் குயிக் ஷிஃப்டர். பர்ஃபார்மன்ஸ் சும்மா வாரி வழங்கும். ஷிஃப்டிங்லாம் வேறு லெவலாக இருக்கும் கைஸ். அப்படியே மேலே ஏறிட்டு பார்த்துரும். உங்களுக்கு ஒரு பாப்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு நோட்டு. குயிக் ஷிஃப்டர் வந்து ஸ்மூத்தாக வேலை செய்யுது, அதெல்லாம் சும்மா சொல்ல கிடையாது. ஓகே கைஸ், சின்னதாக ஒரு U-turn எடுத்துகிட்டு அகைன் ஒரு சும்மா செக் பண்ணி பார்ப்போம். ரொம்ப அடிச்சு விட்டோன்னா இன்றைக்கி செம்ம டிராஃபிக்காகவே இருக்குது. எல்லாம் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க, நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, ஃபஸ்ட் கீர்லேருந்து வலிப்போம். ஓகே, காலியாக தான். தேர்ட் கியர் 95 போகுது.
அந்த வண்டி 155cc ப்ளஸ் 155 பண்ணுற கேப்பபிள் இருக்குது காய்ஸ். ஆனால் இந்த வண்டிக்கு விண்ட்லாஸ் ரீசன் தான் மெயின். வந்து வெயிட், ரைடர் வெயிட் எல்லாமே வந்து பார்க்கணும். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். see you next video. நான் உங்கள் பீஸ்லெஸ் பைக்கர். மறக்காமல் இது போன்ற மாடிஃபைடு பைக்ஸ் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்க guys.